அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய ஒரு உயிரினம் கடல்வாழ் உயிரினம். நான் அதிகமாக வன உயிரினங்களை பற்றி உங்களிடத்திலே பேசியது உண்டு. ஆனால் வனத்துறையால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கடல்வாழ் உயிரினமான கடல் பசுவை பற்றி உங்களிடத்திலே நான் பேச இருக்கின்றேன். பொதுவாக காட்டிலே எவ்வாறு யானை, சிறுத்தை, புலி, சிங்கம் அது போன்ற அரிய வகை வன உயிரினங்கள் உள்ளதோ அதே போல கடலிலும் ஏராளமான அரிய வகை உயிரினங்கள் உண்டு. ஏறக்குறைய ஒரு 50க்கும் மேற்பட்ட அரிய வகை உயிரினங்களை வனத்துறையானது பாதுகாத்து வருகிறது. அதில் மிகவும் குறிப்பாக டால்பின்கள், கடல் ஆமைகள், கடல் குதிரைகள், அதே போல பவளப்பாறைகள் இது போன்ற கடல்வாழ் உயிரினங்களை வனத்துறையானது பாதுகாத்து வருகின்றது. அதிலே மிகவும் முக்கியமான ஒரு கடல்வாழ் உயிரினம் என்று சொன்னால் அதை கடல் பசு என்று சொல்லலாம். பொதுவாக கடல் பசுக்களானது உலகம் முழுவதுமாக உண்டு. ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் உண்டு. ஆஸ்திரேலியாவிலே இருக்கக்கூடிய கிரேட் பேரியர் ரீஃப் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இந்த கடல் பசுகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்த ஒரு விஷயம். ஆனால் இந்தியாவிலே இந்த கடல் பசுகள் இருக்கக்கூடிய இடமானது 4 இடங்கள் தான். அதில் தமிழகத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை உள்ளடக்கிய மன்னார் வளைகுடா பகுதிகளிலே இந்த கடல் பசுக்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதை தாண்டி பாக் ஜலசந்தி என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அந்த கடற்கரையோர பகுதிகளிலே இந்த கடல் பசுகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்ச் வளைகுடாவிலும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளிலும் இந்த கடல் பசுக்களை நாம் காண முடிகின்றது. பொதுவாக அந்தமான் நிக்கோபர் அந்த யூனியன் பிரதேசத்தினுடைய ஒரு ஸ்டேட் அனிமல் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநில விலங்காக இந்த கடல் பசுக்கள் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகும். பொதுவாக இந்த கடல் பசுக்களை நாம் அந்த உருவ அமைப்பை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு 300 முதல் 400 கிலோ வரை எடை கொண்ட ஒரு நன்கு முதிர்ந்த கடல் பசுவானது 400 கிலோ எடை கொண்டதாக இருக்கும். அதனுடைய நீளமானது ஏறக்குறைய ஒரு 10 அடி வரை நீளம் கொண்ட கடல் பசுக்களை நம்மால் கடலிலே பார்க்க முடிகின்றது. மேலும் இது ஒரு பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு உயிரினமாகும். குட்டி போடக்கூடிய ஒரு கடல்வாழ் உயிரினம். இந்த கடல் பசுக்களானது அதிகமாக ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டுகள் வரை, ஏறக்குறைய மனிதனுடைய ஆயுட்காலம் போல ஒரு 70 ஆண்டுகள் வரை கடலிலே வாழக்கூடிய ஒரு தன்மையை பெற்றுள்ளது. இவை விரும்பி உண்ணக்கூடிய உணவு என்று பார்த்தால் கடல் தாழைகள் என்று சொல்லக்கூடிய கடற்புற்களை அதிகமாக விரும்பி உண்பதை நாம் பார்க்கின்றோம். ஆங்கிலத்திலே சீகிராஸ் மெடோஸ் என்று சொல்வார்கள். அதில் கடற்புற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த திட்டுக்கள், அந்த மேடுகளிலே இது அதிகமாக இருக்கும். பொதுவாக ஆழம் அதிகமான இடத்தை விட ஆழம் குறைவான பகுதியிலே இந்த கடல் பசுகளை நாம் பார்க்க முடியும். இந்த கடல் பசுக்களை யானைகளோடு ஒப்பிடுவார்கள். பொதுவாக ஆண் யானைகளுக்கு அந்த தந்தங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல இந்த ஆண் கடல் பசுக்களுக்கான சிறியதாக ஒரு தந்தங்கள் இருப்பதை, டஸ்க் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல ஒரு இனப்பெருக்க காலத்திலே ஆண் யானைகள் எல்லாம் எவ்வாறு ஒரு பெண் யானைக்காக போட்டியிட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஆண் யானையானது அந்த பெண் யானையை சேர்கின்றதோ அதே போல இந்த கடல் பசுக்களும் ஒன்றாக போட்டியிட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய கடல் பசுவானது ஆண் கடல் பசுவானது அந்த பெண் கடல் பசுவை சென்று இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றது என்பது யானைகளோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயமாக சொல்லலாம். பொதுவாக யானைகள் எவ்வாறு செடி, இலை, கொடிகள் அனைத்தையும் உண்டுவிட்டு காடு முழுவதுமாக விதை பரவலுக்கு ஒரு ஏற்ற காரணியாக இருக்கின்றதோ அதே போல இந்த கடல் பசுக்களும் அந்த கடற்பொருட்களை உண்டு அந்த விதை பரவுதலுக்கும் அந்த விதைகள் மூலமாக ஏராளமான பொருட்கள் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கடல் பொருட்களை உண்கின்ற பொழுது அதனுடைய கழிவுகளிலிருந்து வெளியக்கூடிய அந்த கடல் பொருட்களிலிருந்தும் புதிய கடற்பொருட்கள் உருவாவதை நாம் காண முடிகின்றது. பொதுவாக கடல் பசுக்களானது பொதுவாக கடலிலே இருக்கக்கூடியது. யானைகளும் கடலிலே நீந்தி வாழக்கூடிய நீரிலே அழகாக நீந்தக்கூடிய திறனை பெற்றிருக்கிறது. அது அறிவியல் ரீதியாக பார்த்தால் ஒரு மூதாதையர்களாக இருக்கலாம். கடல் பசுவும் யானைகளும் ஒன்றித்திருந்திருக்கலாம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர ஒன்றாக இருந்திருக்கலாம் என்று ஒரு சில படிப்புகள், சில கருத்துருக்கள் இருப்பதை நாம் காண முடிகின்றது. இவ்வாறு இருக்கின்ற அந்த கடல் பசுக்கள், பல ஆயிரக்கணக்கான இருந்த கடல் பசுக்கள் ஏன் குறைந்தது என்று பார்த்தால் இன்று நம்முடைய தமிழகத்திலே பார்ப்போமேயானால் ஒரு 100 கணக்கில் தான் கடல் பசுக்கள் இருக்கின்றது. அதற்கான காரணம் அதனுடைய இறைச்சிக்காக அந்த கடல் பசுக்களை அதிகமாக வேட்டையாடியது. அது மட்டுமல்லாமல் அதிலிருந்து பெறக்கூடிய ஒரு வகையான எண்ணெய், அந்த எண்ணெய்க்காக இந்த கடல் பசுகள் அதிகமாக வேட்டையாடப்பட்டது. இந்த 2 காரணங்களுக்காக இந்த கடல் பசுகள் வேட்டையாடப்பட்டு இன்று 100கணக்கான கடல் பசுகளை மட்டும்தான் நம்முடைய தமிழகத்தில் நாம் வைத்திருக்கின்றோம். இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வனத்துறையானது கடந்த 2022ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 448 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான அந்த கடல் பரப்பை ஒதுக்கி
டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் என்று சொன்னார்கள். பொதுவாக இதை ஆங்கிலத்தில் டுகாங் என்று சொல்வார்கள். அதனுடைய கடற்கரையோர மாவட்டங்களில் இது ஆவுலி என்று சொல்வார்கள். சோ அந்த பகுதியை தெரிவு செய்து அதை கடற்பசு பாதுகாப்பகமாக அறிவித்திருக்கின்றது. அதிலிருந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பானது மிக அதிகப்படுத்தி வருகின்றது என்று நாம் சொல்லலாம். இந்த வனத்துறையோடு இணைந்து வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்திய வன உயிர் நிறுவனமானது ஏராளமான முன்னெடுப்புகளை எடுத்துள்ளது. மிகவும் குறிப்பாக 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையானது செய்து வருகிறது. ஒரு குழந்தைக்கு 12,000 ரூபாய் அளவுக்கு கல்வி உதவித்தொகையானது கொடுத்து வருகின்றது. இரண்டாவதாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டுகாங் என்று சொல்லக்கூடிய கடல் பசு நண்பர்கள் குழுவை இந்த கடலோர மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய அந்த சிறிய சிறிய கிராமங்களை ஏற்படுத்தி இளைஞர்களை என்னுடைய பாதுகாப்பிற்காக அதிகமாக ஊக்கப்படுத்தி வருகின்றார்கள். மேலும் எந்த இடத்திலெல்லாம் கடற்பொருட்கள் அதிகமாக இல்லையோ அந்த இடத்திலெல்லாம் செயற்கையாக கடலுக்கடியிலே கடற்பொருட்களை உருவாக்கி இதனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வனத்துறையானது ஈடுபட்டு வருகின்றது. மேலும் சில மீனவ நண்பர்கள் மீன் பிடிக்க செல்கின்ற போது அதனுடைய வலைகளிலே தவறுதலாக இந்த கடல் பசுக்கள் வந்ததே ஆனால் அந்த கடல் பசுகளை பாதுகாப்பாக மீண்டும் கடலிலே அவர்கள் விட்டார்களே ஆனால் அந்த மீனவ நண்பர்களை அழைத்து ஏறக்குறைய 10,000 வரை சன்மானமானது தமிழக வனத்துறையானது கொடுத்து வருகிறது. இவையெல்லாம் வேட்டையாடும் பழக்கத்திலிருந்து மிக அழகாக அதை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு சிறப்பம்சங்கள் என்று சொல்லலாம். பொதுவாக கடல் பசுகளை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும்? கடல் பசு கடலில் இருப்பதற்கும் நம்முடைய மனிதருக்கும் என்ன ஒரு சம்பந்தம் என்று பார்த்தால், கடல் பசுக்கள் கடலில் இருக்கின்ற பொழுது அந்த கடற்பொருட்களுடைய வளர்ச்சி, கடல் பொருட்களை அதிகமாக உண்கின்ற பொழுது அந்த விதைகள் எல்லாம் கீழே விழுந்து விதை பரவி ஏராளமான கடற்பொருட்கள் உள்ளே உருவாகின்றது. அந்த கடல் பொருட்கள் உருவாகின்ற பொழுது அதை ஒட்டி ஏராளமான மீன்கள், இறால்கள், நண்டுகள் உருவாகின்றது. அதை சார்ந்த மீனவ சமுதாயத்தினுடைய மக்களின் பொருளாதாரமானது உயர்கின்றது. அவர்களுடைய பொருளாதாரம் உயர்கின்ற பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்கின்றது. ஆக இந்திய நாட்டினுடைய ஒரு கணிசமான ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய கடலிலே வாழக்கூடிய ஒரு கடல் பசு பங்கு வகிக்கின்றது என்று சொன்னால் அது மறுக்க முடியாத உண்மை. ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கடல் பசுவை நாம் வனத்துறையோடு இணைந்து மக்களுமாக இணைந்து அதை காப்பாற்ற வேண்டும். அது நம்முடைய கடமை. நன்றி.